ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் சாராஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சர்லாண்டில் காலநிலை வந்து பின்னுக்கெல்லாம் பார்க்கலாம். ஒரு ஃபோக் பனிமூட்டம், கடுமையான குளிர், அதோட காற்று தான் இன்றைக்கு இங்கே நிலைமை காலநிலை. பனிமூட்டமும் மழை சாரலுமா இருக்குது. நாம் பார்க்கலாம் இங்கே சுவிஸ் நாட்டில் நிலத்தடி கார்பேஜ் சிஸ்டம். இங்கே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. பேக் சிஸ்டங்கள் வந்து நார்மலாக கார்பேஜ் வந்து இது வந்து நிலத்தடி சிஸ்டம். இதில் போட்டிருக்க ஒன்லி ரைனா ஸோ கார்பேஜ். இங்கே வந்து எங்களோட லொக் இருக்கு. இந்த லொக்கில் வந்து அவைய போட்டு திறந்துட்டு இந்த பேக் போட்டுருவாங்க. இப்படி ரெண்டு வச்சிருக்கான் பார்த்தீங்களா. இதுல வந்து கீழே நிலத்தடியில அந்த கார்பேஜில் உள்ள நாத்தங்கள் ஃபில்டர் பண்ணியிருக்கான். இது உள்ளுக்கால இது உங்களுக்கு விளங்காது. இது கீழால ஒரு இதொண்டு போட்டு மேல வச்சிருக்காங்க. இந்த நாத்தங்கள் எல்லாம் இதால வெளியாகுது. இது ஒரு ஹவுசிங் ஏரியா. நீங்க பார்க்கலும் என்ன அழகா சுத்தமா நீட்டா அமைதியா இப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துல சரி ஒரு ஊத்து இருக்குதா பார்க்கலாம். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு வீட்டு தொகுதி, வீடு கட்டிட தொகுதி, அபார்ட்மெண்ட் கட்டுற நேரம் எல்லா வசதிகளோடையும். இது சிறுவர்களுக்கானது, சின்ன பிள்ளைகள் விளையாடுறது. இதையும் பாருங்க எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு கார்டன் ஒன்று மாதிரி இருக்குது. இதுல வந்து யாருக்கும் வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து ஃப்ரீ டைம்ல நேரத்தை பிரயோசனமா பண்ணிக்கலாம். மூஞ்சில் இருக்கு. பின்னாடி இங்க ஏரியாங்கால அழகி வாரத்தை இது இருக்குது. கதிரைகள் போட்டு வச்சிருக்காங்க. இதுல பார்க்கலாம். இது ஒரு கரிதாஸ், இது ஒரு சேரிட்டி. இங்க வந்து இதுல போட்டிருக்கு கிளைடே ஒன் சுவேஸ் பெண்டன் டொனேட். இந்த பாவித்த வீட்டுல பாவித்த மற்றது இப்ப எங்களுக்கு கூடுதலா இருக்க துணிகள், சப்பாத்துகள் எடுத்துட்டு வந்து இங்க மற்றவங்களுக்கு பாவிக்கிற அளவுல இருக்கிற சப்பாத்துகள் எடுத்துட்டு வந்து, உடுப்புகள் எடுத்துட்டு வந்து டொனேட் பண்ண ஏழுண்டவங்க இதால இதுல டொனேட் பண்ணலாம். இதுக்கான ஏற்பாடுகள் இங்க எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அது மாதிரி இங்க நிறைய சேரிட்டிஸ் இருக்குது. இதுல ஒன்று தான் இது பார்க்கலாம். ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லை உங்களுக்கு பார்க்கலாம். இதுல ட்ரெயின் வர டைம்ஸ், பிளாட்ஃபார்ம் நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இதில் வச்சிருக்காங்க டஸ்ட்பின். இதுல வந்து ஊத்தைகளை போடலாம். இதுல வந்து ஸ்மோக் பாயிண்ட் ஃபில்டர்ஸ் எல்லாமே இல்லை போடலாம். நீங்க பார்க்கலாம் கீழே எந்த ஊத்தையும் இல்லை. வெள்ளக்காரன் தான் இல்லையா? ஆனா எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனா சிலவர் மனித வேஷத்துல இருக்க மிருகங்கள் போல. என்ற நாட்டுக்கும் பிரயோசனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோசனம் இல்லை. அத மாதிரி என்ன சொல்றேன்னு கேட்டா, திண்ட இடத்துல அப்படியே ஊத்தைகளை வீசிட்டு போற, ரோட்ல வீசுற இல்லையா? இது வந்து பாருங்க ஒரு மெஷின் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இதுல வந்து அதுக்கு போற இடத்துக்கு தேவையான இது பண்ணிட்டு கோயின்ஸோ கார்டு இதுல போட்டா டிக்கெட் அடிச்சு எடுக்கலாம். எல்லா சிஸ்டங்களும் இங்க இருக்கு. எல்லா இடமும் டஸ்ட்பின் வச்சிருக்கு. கடை ஒன்று இருக்கு. இதுல சாமான் வாங்குறது பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ட்ரெயின் வந்துருக்கு. ஆனா முக்கியமா இங்க வந்து ட்ரெயின்ல வந்து டிக்கெட் இல்லாம போக இயலாது. டிக்கெட் இல்லாம போனா ஒரு டிக்கெட் 5 ரூபா மிச்சம் பண்ண பார்த்தா உங்களுக்கு 120 ஃப்ராங்க் ஃபைன் வரும் ஸ்ரீலங்கா சாலைக்கு. இங்க கன்வெர்ட் பண்ணி பாருங்க. இங்க எல்லா ஆப்ஷனும் இருக்கு, எல்லா சிஸ்டமும். ட்ரெயின் போகுது. நாங்க வரும் விஷயத்துக்கு என்னன்னு கேட்டா, இப்ப இங்க வந்து நாங்க எங்க போகணுமோ இந்த இடம்ல சிட்டிக்கு போறோம்னு சொன்னா அந்த இடத்துக்கான
ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பின்னால் உள்ள பஸ் ஸ்டேஷன். இங்கேயும் பார்க்கலாம், உங்களுக்கு சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பஸ் வரங்காட்டி போய் வெயிட் பண்ணியிருக்கலாம். இதில் பஸ்ஸில் வந்து ஷெட்யூல் இருக்குது எந்தெந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி. பஸ்ஸில் நம்பர்கள், எந்த ரூட், எந்த பஸ், என்ன டைமுக்கு வரும், என்ன நாள்லேருந்து என்ன நாள் வராது, லொக்கேஷன் எல்லாம் போட்டிருக்கு. பார்க்கலாம். வில்லேஜில் ஒரு சின்ன ஒரு ஏரியா ஒன்று ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பின்னுக்கு பாருங்க, என்ன அழகாக நீட்டாக இதெல்லாம் ரோடெல்லாம் எப்படி நீட்டாக அழகாக இருக்குது. போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. உங்களோட போஸ்ட் வந்து இதில் போடலாம். அப்படியே வந்து பார்க்கலாம். இங்கே இருக்கிற பஸ் ஸ்டேஷன், பஸ் ஹோல்டு உண்டு. இங்கே இருக்கிற ஒரு பஸ் வந்து நிற்கிற பஸ் தரிப்பிடம், பஸ் ஸ்டேஷன், பஸ் ஹோல்டு. பாருங்க என்ன அழகா இருக்கு. பஸ் வந்து அதே மாதிரி தான் நம்ம பஸ் ஸ்டேஷன் எல்லாம் போட்டிக்கிறாங்க. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாகிட்டு. ரோடெல்லாம் பாருங்க, பாதைகள் எல்லாம் என்ன கிளீனா நீட்டா இருக்கு. இந்த ஒரு ஊத்தைகள் எங்க சரி காண்றீங்களா, பாக்குறீங்களா சொல்லுங்க பாக்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாரும் நம்மளை போல மனுஷன் தான் இல்லையா? இதே மாதிரி எங்களுக்கும் ஏன் இயலாது நம்ம நாட்டை இதே மாதிரி சுத்தமா நல்லா அழகா எல்லா இடமும் நீட்டா வச்சு கொள்றதுக்கு. மனசு வச்சா எல்லாமே இல்லை இல்லையா? மனசு வச்சா நிறைய விஷயங்களை செய்யலாம், சாதிக்கலாம். இந்த நாட்டில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, எல்லாரும் நிறைய பேர் வேலோ சின்ன சைக்கிள்கள் யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து அவங்களோட வீட்டில இருந்து வர தூரங்கள்ல இப்படி வந்துட்டு சைக்கிளை வந்து இப்படி ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒரு பார்க்கிங்ல அது மாதிரி இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சைக்கிள்கள் எல்லாம் போட்டுட்டு லொக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த இடம் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. சைக்கிள் ஆர்டர் எடுத்து இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு முதலாவது நன்றி தெரிவித்து கொள்றதோட, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எலர்ட்ஸ் உங்களுக்கு லைவ் ஓட்டோவா கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை விடைபெறுகிறேன். This is me, Anis, Sarah's Vlogs.